சிஎஸ்சிஆர் நெட்டு ஜூன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம். கேண்டிடேட்ஸ் நேம் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி போட்டுருவோம். ஃபாதர்ஸ் மதர்ஸ்க்கு ஒருவேளை சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஐடி எந்த ஐடியை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பேங்க் பாஸ்புக்கு கூட கொடுக்கலாம், லைசன்ஸ் கொடுக்கலாம், ஆதார் கொடுக்கலாம். எது வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், நீங்கள் ஃபைனலாக என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த மெயில் ஐடி இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க, ஓடிபி வரும். அதே மாதிரி ஃபோன் நம்பரும் அப்படி தான் கரெக்டாக கையில் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நம்பரை கொடுங்க. அந்த நம்பரை கடைசி வரை மாற்றாமலே வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னென்ன சிட்டி செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்னென்ன தமிழ்நாடுக்கு என்னென்ன சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த 4 சிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு 704. அப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட், நீங்கள் ஓபிசியாவோ இடபிள்யூஎஸாவோ இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓபிசி இடபிள்யூஎஸ் தான் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணால் கூட நம்மளுக்கு 1 வீக்கில் கிடச்சிடும். அடுத்தது ரிசல்ட் அவைட்டட் சர்டிஃபிகேட். நீங்கள் இப்போ ஏதோ பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பிரின்சிபல்ட்டேருந்து ரிசல்ட் அவைட்டட்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அப்லோட் பண்ணணும். இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ 10 KB to 200 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மெட்டு. அப்போ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். 4 KB to 30 KB இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லியிருக்கேன். இன்னும் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேஸ் லிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி வெரி 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 டிஃபிகல்ட். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவேன், நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பேன், என்ன சொன்னாலும் ஒபே பண்ணி படிப்பேங்கிறவங்களால மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.